அழாத பவானி. என்ன பவானி? ஐயோ என்ன? நீ ஒரேடி அங்கே இருந்துட்டல, எங்களெல்லாம் பார்க்கணும் போலவே தோணல. அப்படி இல்ல பவானி, என் மனசு இங்கதான் இருந்தது. நீ என்ன பண்ற, தனு விஜய் என்ன பண்றா, அப்பா என்ன பண்றாங்க, என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் அங்கே இருந்துட்ட. அப்படியே நினைச்ச உடனே கிளம்பி வந்துட முடியுமா? சரோ, தனு, சரோ, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா மெட்ராஸ்ல இருந்து நானும் தானே வந்தேன். ஒரு ஜீவனாவது வான்னு கூப்பிட்டீங்களா? ஏய், நீ இங்க இருந்து தானே போன. இங்க இருந்து போனாலும் எல்லாரும் சரவுக்கு ஆயிட முடியுமா? சரி சரி வா. எப்படி இருக்கக்கா? இந்தா, இது உனக்கு. Thank you. தனு, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அது ஏன் சரோ கேக்குற? அப்பப்ப தலை சுத்துது, கை கால்லாம் குடையுது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அடேங்கப்பா, மதர்ஸ் மீட்டிங். புள்ளத்தாச்சியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. கிண்டலா? நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் அரை டிக்கெட் நீ கிண்டல் பண்றியா? நான் ஒன்னும் அரை டிக்கெட்ல, நான் 2 குழந்தைகளுக்கு சித்தி. ஞாபகம். சரோ, நாம 2 பேரும் மூத்தவங்கன்னு பேரு தான். நமக்கு பின்னாடி உள்ளவங்க தெளிவா இருக்காங்க பாரு. நம்ம தங்கச்சிங்க நம்மளை விட புத்திசாலிங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே? அப்படி சொல்லிக்கா. ஆமா, மாமா ஹோட்டல் ஆரம்பிச்சாரே, எப்படி இருக்கு? என்ன அமைதியா இருக்கீங்க? மாமா எங்க? ஹோட்டல் நல்லா போகுது இல்ல? பொழப்பே போச்சு சரோ, எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன். மனுஷன் உயிரே விடுற அளவுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா எல்லாமே போச்சு சரோ, எல்லாம் போச்சு. எல்லாமே போயிடுச்சேன்னு மனசு தளர விட்டுறாத. ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைச்சுக்கோ. நீ கவலைப்படாத, நம்பிக்கையோட இரு. எப்படி சரோ நம்பிக்கையோட இருக்கு சொல்ற? நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. தனு, தனு, தைரியமா இரு தனு. இதை விட மோசமான சூழ்நிலையில இருந்து எத்தனை பேர் உயிர் வாழ்ந்திருக்காங்க. குடும்பத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, அதுக்காக மாமா இப்படியா பண்ணணும்? உயிரை விடுற அளவுக்கா போகணும்? லீலா, நீ என் கூட ஊர்ல தானே இருந்த, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? இல்லக்கா, நீங்க வேற புது குடுத்துன்னு போயிருக்கீங்கல்ல, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொன்னாரு. அதனாலதான் சொல்லல. தனு, நீ கொஞ்சம் தைரியமா இரு தனு. இது பாரு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. டே போஸ், இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறத பார்த்தா அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? இல்ல மாமா, வீட்டுக்கு வந்தோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. வெளியில ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்துடுறேனே. சரி போ.
அடடே சரோவா, வாமா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் வரலாம் தான் இருந்தேன்ப்பா. லீலாவை கொண்டு வந்து விடுற சாக்குல நான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உடம்பு நல்லா இருக்கிறியா? நல்லா மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? புது வீடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? ஆமா, சரோவுக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தீங்களா இல்லையா? இதை கொடுக்குறேன்ப்பா. ஏமா தானே, நான் அங்க வரும்போதே போஸ் உள்ளார வரத பார்த்தேன். நான் உள்ளார வரதுக்குள்ள அவசரமா வெளியே போறேன். எங்கடா போறேன்னா அவசர வேலைங்கிறான். என்ன அவ்வளவு அவசரம்? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். போதுமா? எல்லாம் தலையெழுத்துறா. ஜோசிக்கார சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னை எதுக்காக நான் தனி கொடுத்துன வச்சேன்? உன் பொண்டாட்டி உன்னை நல்லா கவனிச்சு பாக்குற எண்ணத்தினால தானே வச்சேன். இப்ப என்னடான்னா அவ என்னை யார் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ராஜாங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி சோத்துக்கு திண்டாட விட்டுட்டு அப்பா வீட்டுல போய் ஆட்டம் போடுறா. புருஷன் தனியா கடந்து அல்லல் படுவானேங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி தைரியமா பிறந்த வீட்டுல போய் டேரா போடுவாளா? இத பாரு, இந்த மாதிரிலாம் இடம் கொடுத்தேன்னு வையே, அப்புறம் காடாறு மாசம் நாடாறு மாசம்ங்கிற மாதிரி பாதி நாள் அவ அங்கேயேதான் இருப்பா. அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. அவளையும் கொஞ்சம் அடக்கி வை. அம்மா, என்னடா எதுக்கடா சும்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கான்னு தெரியல? பஸ்ஸுக்கு சில்லற இல்லம்மா, ஒரு 5 ரூபா இருந்தா கொடு. என்கிட்ட காசு கிடையாது. அதோ நிர்மலா பேக் இருக்கு, அதுல ஏதாவது சில்லற இருந்தா எடுத்துட்டு போ. நிர்மலா, நிர்மலா, வாங்க. இது என்ன பில்லு? இது என்ன பில்லு? இது எது உனக்கு? என் பேக் செக் பண்ணியா? உனக்கு எப்படி கிடைச்சது? அது இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இது என்ன பில்லு? இது ஏன் பில் இல்ல, என் ஃப்ரெண்டோட பில்லு. எனக்கு காது குத்தாத. பில்லு உன் பேர்ல இருக்கு, அதுவும் ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்லாம் வாங்கியிருக்க. மரியாதையா சொல்லு, இது என்ன பில்லு? என்ன நீ குறுக்கு விசாரணை பண்ற? என் ஃப்ரெண்டோட பில் தான் அது. ஏதோ பிரைஸ் ஸ்கீம்னு என் பேரை கொடுத்துருக்கா. இதே பெரிய விஷயமாக்கி நான் தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்கற? அப்புறம் ஏன் பதட்டப்படுற? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் போய் சொல்ற? நான் ஒண்ணு போய் சொல்ல. என்ன இது மாதிரி கேள்வி கேட்கிறதுக்கு நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போகாம தேவையில்லாம எதுக்கு என் விஷயத்துல அனவசமா தலையிடுற? பாரு, நானாக ஒண்ணு. டேய் டேய், என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்லண்ணே, இவ ஹேண்ட்பேக்ல இந்த பில் இருந்துச்சு. ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் வாங்கியிருக்கா. ஆம்பளைங்க போடுற சட்டை என்ன ஏது நான் கேள்வி கேட்க கூடாது? கேட்டதுக்கு தான் இந்த கூச்சல். அம்மா, இது என் ஃப்ரெண்டோட பில்லுமா. அண்ணன் ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்துதுமா. என்ன வேணும்னே கேவலப்படுத்துதுமா. ஏமா ஏமாடி என்ன தேம்பி தேம்பி அழுகுறியா? என்னடிமா பாட்டி, விஷயம்? நீயே சொல்லு நியாயத்தை. இவ செய்யறதெல்லாம் சரியா இருக்கா? டேய் வாய மூடுறா, விவஸ்தை கட்டவனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிழவி, ஒரு சின்ன பிரச்சனை தான். நீ போ. அதுவும் சரிதான். ஏண்டா அந்த கிழவி யாரு? என்ன உங்க அம்மா பெத்தவளா? எல்லா விஷயத்தையும் அந்த கிழவிகிட்டே சொல்லிட்டு இருக்க. நம்ம வீட்டு விஷயம் நம்மளோட தான் இருக்கணும், புரியுதா? அட நீ ஏமா அழுதுட்டு இருக்க? அவனுக்கு தான் உன்னை என்னை பார்த்தாலே பிடிக்காதே. இல்லம்மா, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி விடு, சும்மா அழாத. அவன் இது மாதிரி தான் எதையாவது உளறிட்டு இருப்பான். நீ வா. என்னடா இதெல்லாம்? நான் கூட இப்ப வீட்டுல இல்ல. நீ தானே இங்க இருக்கிறவன், நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ ஏன் நிர்மலாவை சந்தேகப்படுற மாதிரி பேசலாமா? அண்ணே, நான் எதுவும் தப்பா பேசலண்ணே. அவ பேக்ல இந்த பில் இருந்துச்சு, என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அவ தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசு பண்ணிட்டா. சரி சரி விடு, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. இனிமே சண்டை எல்லாம் போட்டுக்காதீங்க.
மாமா மாமா பாசரு எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். தனு அங்கேதான் இருக்கு. அங்கிருந்து தான் வரேன். தனா அங்கதான் இருக்கா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாமா. எனக்கும் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன் மாமா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்த்ததும் உள்ள வராம திரும்பிட்டீங்களே, ஏன் மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? கோபமா? உண்மையில எனக்கு என்ன கோபம்? உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு சார். பயமா? பயப்படுற ஆளா நீங்க? எல்லா பயத்தையும் உதறி தள்ளிட்ட ஆளாச்சு நீங்க. நான் ஒரு கோழ பய சார். பயத்திலேயே பெரிய பயம் மரண பயம், உயிர் பயம். அதையே நீங்க துச்சமா நினைச்சிட்டீங்களே. எவ்வளோ பெரிய தைரியசாலி நீங்க. குத்தி காட்டாத, தயவு பண்ணி குத்தி காட்டாத. என் மனசு உடம்பு எல்லாமே ரணமாய் போய் கிடக்கு. உங்களை புண்படுத்தணும்னு நினைக்கிறவளா நானு? உங்க மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவ மாமா. எனக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்லாத சார். நான் தெருவில் போயிட்டு இருந்தா கூட ஓடுற நாய் என்னை பார்த்தோன்னே நின்று குலைச்சிட்டு போகுது. ஊர் பயலுகள்லாம் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி இலக்காரமா பேசுறானு. என்ன என்ன பண்ண சொல்ற சார்? மாமா, நீங்களா பேசுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் மனசுல பட்டதை ஒளிக்காம பேசுற உங்க சுபாவம், எல்லாரையும் துச்சமா நினைக்கிற உங்க தைரியம், என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிற உங்க தன்னம்பிக்கை, இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ எங்க போயிடுச்சு மாமா? ஒரு அடி ரெண்டு அடினா தப்பிக்கலாம். திருமண பக்கம் அடிமேல அடினா எப்படி தப்பிக்கிறது? அதனால மருந்து குடிச்சிட்டு எல்லாத்துல இருந்து ஒரே அடியா தப்பிச்சு போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன என்ன பண்ண சொல்ற சார்? எனக்கு சாகுறது கூட உரிமை இல்லையா? நான் அது கூட ராசி இல்லாத நான் போயிட்டு. நீங்க சாகலாம் மாமா. தனியாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா நீங்க சாகலாம், சாமியார் ஆகலாம், உங்க பிரச்சனைகள்ல இருந்து எந்த வழியில வேணாலும் தப்பிச்சு போயிடலாம். ஆனா உங்களை நம்பி ஒருத்தி கழுத்தை நீட்டிருக்காளே, அவளோட நிலைமை? நீங்க கட்டின தாலிய அவளோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பா நினைச்சிட்டு இருக்காளே, அந்த தாலியை அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறது தனத்தை கொல்ற மாதிரி, அவளோட வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்த்து கொல்ற மாதிரி. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாகிறது தான் வழின்னா அப்புறம் இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. மாமா, நீங்க சாகணும்னு நினைச்சீங்கன்னா தனத்தையும் சேர்த்து சாகடிச்சிருங்க. அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. வாயும் வயிறுமா இருக்கிறவள சீரழிக்க விட்டதுதான் அவ உங்களை கட்டிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த பரிசா? என்ன மன்னிச்சிரு சார். நீ சொல்றதோட நியாயம் எனக்கு புரியுது. நான் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சிருப்பேன். என் சோடா பாக்கெட்டை வித்து அந்த ஹோட்டல வாங்கினேன். மாணிக்க அங்க கடை இருக்கையில் நான் இங்க கடை இருக்கணும் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். என்னாச்சு? எல்லாம் போச்சு. எல்லாம் போய் அசிங்கம் தான் மிச்சம். ஊருக்குள்ள என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் செஞ்சது முட்டாள்தனம் தான். அப்படி இல்ல மாமா. உன்னை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை பண்றதும் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால நடக்காம போறதும் முட்டாள்தனம் இல்ல. ஆனா அதுக்காக மனசுடைஞ்சு சாக பாத்தீங்களே, அது மட்டும்தான் மாமா முட்டாள்தனம். சரி சரி, இன்னையோட இந்த பேச்சை நிறுத்திருங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பாருங்க.
நாயும் நரியும் பொழைக்கிற இந்த உலகத்துல நாம மனுஷங்க பொழைக்க முடியாதா? இல்ல சரோ, என் பொழப்பு நாய் நரியோட கேவலமா போயிருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சரி, அந்த ஹோட்டல்காரர் உங்களை ஏமாத்தினானே, அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவன் இந்த ஊர் கிடையாது. எங்கேயோ இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பொழைக்க வந்தவனா. பூர்வீகம் சேலத்துக்கு பக்கத்துல. அதுவும் எனக்கு சரியா தெரியாது. ஊர் ஊரா தேடி அவனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. தெரிஞ்சவங்கள்ட்ட 4-5 பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். பார்க்கலாம். கிடைச்சிடுவானா? கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை சார். இந்த மாதிரி திருட்டு பயிலெல்லாம் கிடைச்ச காசு நேரம் செலவு பண்ணிருப்பானு. வேணா அவனை பிடிச்சி ஒண்ணு பண்ணலாம். ஆசை தீர அடிச்சு உதைக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? ஏன் மாமா, என் புருஷனோட நீங்க சண்டை போடாம ஒத்து போயிருந்தீங்கன்னா சொந்த மாமாவோட கடையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. இல்ல சார், அது ஒத்து வந்திருக்காது. ஏன் மாமா? நான் முரட்டுத்தனமா பேசுவேன், படபடன்னு வார்த்தையை கொட்டுவேன். ஆனா என்னால இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண முடியாது. ஒருவேளை உன் புருஷன் கூட சேர்ந்திருந்தா பிரச்சனைங்க தான் அதிகமா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சுந்தரனை வீட்டுல அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாரும் என்னையே பேசினாங்க. மாமா கூட என் மேல தான் கொச்சுக்கிட்டாரு. மேலோட்டமா பார்த்தா எல்லாருக்கும் என் கோபம் தான் தெரியும். மாணிக்கத்தோட சூழ்ச்சி தெரியாது. அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே என்ன யோக்கிய மாதிரி என்ன தூண்டி வர மாதிரி பேசினான் தெரியுமா? எங்க அவங்க கூட நான் வந்து சேர்ந்துட போறேங்கிற பயம். ஆனா மாமாவும் சுந்தரன் இருக்காங்கிறதுக்காக நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சான். அவன் நடிக்கிறான் தெரிஞ்சதுனால தான் அவன் மேல எனக்கு கோபம் அதிகமாகி வார்த்தையை கொட்டிட்டேன், கெட்ட பேர் வாங்கிட்டேன். என்னால மாணிக்க மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க தெரியாது.